ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு ஒரு லஞ்ச் ரெசிபி. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், வறுத்த முட்டை. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவில் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள இந்த மாதிரி பூச்சிகள் இருந்தால் கட் பண்ணி நீக்கி எடுத்துருங்க. கத்திரிக்காவை கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். சில கத்திரிக்காயில் காரல் தன்மை இருக்கும், அப்படி இருந்தால் அதுவும் போயிடும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 7-8 பல் பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதும் 1 கப் அளவில் சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இனி இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ரொம்ப குறைவான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ரொம்ப பொரிய வேண்டிய தேவையில்லை. லேசாக கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 10 போல மிளகு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இதோடவே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருந்த பூண்டு, வெங்காயம், 2 தக்காளி நல்லா விழுதா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மண் சட்டியில் குழம்பு பண்ண போகிறேன். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஓரளவு வந்திருக்கு. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வெந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயில் தானே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூனோட குறைவாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. ரொம்ப குறைவான தீயில நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா விழுதையில் சேர்த்துடலாம். ரொம்ப குறைவான தீயில மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். கத்திரிக்காவை இதோடய சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ரொம்ப குறைவான தீயில இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிருக்கு. பாதி லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன், அதையில் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சிடலாம். ரொம்ப குறைவான தீயில 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இனி இதில் 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம், ரொம்ப குறைவான தீயில 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக கருவேப்பிலையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிருக்கு. 2 கரண்டி குழம்பு இருந்தால் போதும். ஒரு பிளேட் சாதம் காலியாயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறதுக்கு சட்டி சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 3 வரமிளகாய், காரம் குறைவான வரமிளகாய் எடுத்திருக்கேன், கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பொன்னிறமானதும் 1/2 கப் அளவில் நறுக்கின வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பொன்னிறமாக வேண்டிய தேவையில்லை, வதங்கியிருந்தால் போதும். 1 கட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கழுகி எடுத்து வச்சுருந்தேன், அதையில் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. கழுகி எடுத்ததில் உள்ள ஈரப்பதமே போதுமானது. மூடி வச்சு குறைவான தீயில வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி கீரை சீக்கிரமாகவே வந்துடும். தேவையான அளவு பொடி உப்பு. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு, கூந்தலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவில் துருவின தேங்காய், தீ குறைவான தீயிலே இருக்கட்டும்.
ரொம்ப ட்ரை ஆகாமல் லேசாக ஈரப்பதம் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சுவையாக பொன்னாங்கண்ணி கீரை தயாராகிடுச்சு. வறுத்த முட்டை பண்ணுறதுக்கு பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதும் பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, பாதி பச்சை மிளகாய், ஒரு வாட்டி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பொடி உப்பு, 2 முட்டை, கொஞ்சமாக 2 பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள். குறைவான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த முட்டை தயாராகிடுச்சு. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, ஹெல்த்தியான கீரை பொரியல், வறுத்த முட்டை எல்லாமே தயாராகிடுச்சு. ஏற்கனவே 8 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிளேலிஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.